ரிலேஷன்ஷிப்குள்ள ஃபைட்ஸ் வருது நல்லதா இல்ல கெட்டதா? அதுவுமே 50-50 தான். நல்லது தான் சம்டைம்ஸ். ஏன்னா நீங்க அப்பதான் இன்னொரு அந்த பெட்டரா அந்த பர்சனை புரிஞ்சுப்பீங்க. ஆனா அந்த ஃபைட் வந்து உங்களையே வந்து டாமினேட் பண்றதோ இல்ல உங்களோட மைண்ட் செட்டை கஷ்டப்படுத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அது வந்து டாக்ஸிக்னு சொல்றாங்கல்ல, அந்த டாக்ஸிக் மோடுக்கு போயிடும். ஏன்னா சண்டைன்றது ஓகே சால்வ் பண்றது, ரெண்டு பேருமே அந்த சால்விங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கீங்க. ஓகே ஒரு சண்டை வருது, அது அந்த சண்டையை ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க சால்வ் ஆயிடுறீங்க அப்படின்னா ஓகே. பட் ஆனால் சண்டையே தான் 24 மணி நேரம் இருக்கும், அந்த சால்விங் ஒரு மூடே இருக்காது அப்படின்னா தென் தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ அதனால சண்டை வர்றது சம்டைம்ஸ் குட். ஓகே. ஆனால் அதுவே டாக்ஸிக் எல்லாம் கிடையாது. ஈகோ வந்து டாக்ஸிக்கா மாறிடுமோ? இருக்கலாம். நான் அது எப்போ டாக்ஸிக்கா மாறும் அப்படின்னா, இப்போ நான் மட்டுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன், ஆனால் வந்து நான் சாரிலாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற இடத்துல போகும்போது, இல்லை எதிரில் இருக்கவங்க என்ன சொல்ல வராங்கன்னே கேட்காம நம்ம சண்டை போட்டுட்டே அதை சால்வ் பண்ணிடலான்றது, சைலண்ட் மோடில் போயிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அது ஓவர் டாக்ஸிக்காக மாறிடும். எதிரில் இருக்கவங்க சண்டை போட்டாலும் ஏன் சண்டை போடுறாங்க, மேபி அந்த டைம்ல நீங்க அதை எடுத்துக்கலாம் கூட. கொஞ்ச நேரம் அப்புறம் உட்காந்து ஓகே என்ன எதனால இந்த சண்டை வந்துச்சு, நான் என்ன மாத்திக்கணும் இல்லை நீ என்ன மாத்திக்கணும்னு பேசினா கம்யூனிகேட் பண்ணா மேபி அது பெட்டரான ஒரு ஃபைட்டா இருக்கும். ஹெல்தி ஃபைட் இஸ் குட்.